Welcome to VP Max channel. This is CBSE Class 12 Mathematics Chapter number 3 Matrices. Example number 19. The question is, in a legislative assembly election, a political group hired a public relation firm to promote its candidates in 3 ways. டெலிஃபோன், ஹவுஸ் கால்ஸ், லெட்டர்ஸ். அதாவது ஒரு எலெக்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் குரூப் வந்து தங்களோட கேண்டிடேட்ஸை வந்து அறிமுகப்படுத்தணும், அவங்கள பற்றி பிரச்சாரம் பண்ணணும், இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கேண்டிடேட்டோட பேரை அப்படிங்கிறத 3 வழிகளில் பண்ணுறாங்களாம். ஒன்று டெலிஃபோன் கால்ஸ், இன்னொன்று ஹவுஸ் கால்ஸ், இன்னொன்று லெட்டர்ஸ். ஸோ டெலிஃபோன் கால்ஸுங்கும் போது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களோட வேட்பாளர் இவர் அப்படிங்கிறத தெரிவிக்கப்படுகிறது. ஹவுஸ் கால்ஸுங்கும் போது வீடு வீடாக போய் துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் மூலமாகவும் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணுறதுக்கு 3 விதமான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. த காஸ்ட் பெர் கான்டாக்ட் இஸ் கிவன் இன் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ as A equal to 40, 100, 50. அதாவது இந்த ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு கான்டாக்டை பண்ணணும் அப்படின்னா த்ரூ டெலிஃபோன் பண்ணணும்னா 40 பைசா ஸ்பெண்ட் பண்ணணுமா அந்த கட்சிக்காரங்க. ஹவுஸ் கால்ஸ் வீடு வீடாக போகணுன்னா 100 பைசா, ஒரு கான்டாக்டுக்கு 100 பைசா. லெட்டர் மூலமானா 50 பைஸ் அப்படின்ற லெவலில் வந்து அந்த காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. The number of contacts of each type made in 2 cities X and Y is given by B equal to matrix கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கேண்டிடேட்டை பற்றி ரெண்டு சிட்டிஸில் என்ன செய்கிறாங்களாம், அவங்களோட பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. ஒரு சிட்டியோட பேர் எக்ஸு, இன்னொரு சிட்டியோட பேர் ஒய். ஸோ இப்போ இந்த டேபிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3000ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்லுது, ஒய் சிட்டியில் எத்தனை பேரை டெலிஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டிருக்காங்க. ஸோ ஒய் சிட்டியில் டெலிஃபோன் மூலமாக 3000 மெம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 500 எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சிட்டியில் ஹவுஸ் கால் வீடு வீடாக போய் 500 பேர்த்துக்கு நம்ம அந்த கேண்டிடேட்டை பற்றி கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை த குரூப் இன் த 2 cities எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ இந்த 2 சிட்டிலையும் அதாவது அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கொஷின். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் கால்ஸ், நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ், ஒவ்வொரு சிட்டிலையும் எத்தனை கான்டாக்ட்ஸ் வந்து எப்படிலாம் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சிட்டி எடுத்தோம்னா 1000 பேருக்கு டெலிஃபோன் கால் மூலமாகவும் 500 பேர்த்துக்கு ஹவுஸ் கால் மூலமாகவும் 5000 பேர்த்துக்கு லெட்டர் மூலமாகவும் கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. ஒய் சிட்டியில் பார்க்கும்போது 3000 பேர்த்த டெலிஃபோன்லையும் 1000 பேர்த்த ஹவுஸ் கால்லையும் 10000 பேர்த்துக்கு லெட்ரு போட்டும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு என்னென்னா, ஒரு டெலிஃபோன் காலுக்கு எவ்வளோ பைசா தெரியும், 40 பைசுன்னு தெரியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டெலிஃபோன் கால் எக்ஸ் சிட்டிக்கு பார்த்தோன்னா 1000. அப்போ ஒரு டெலிஃபோன் காலுக்கு 40 பைஸ்னா அப்போ 1000 டெலிஃபோன் காலுக்கு எவ்வளோ அப்படிங்கும்போது இது வந்து நம்ம சின்ன கிளாஸில் படித்தா மேங்கோ ப்ராப்ளம் மாதிரி தான் இல்லையா. ஒரு டெலிஃபோன் காலுக்கு 40 பைஸ் அப்படின்னா 1000 டெலிஃபோன் கால்ஸுக்கு அப்போ என்ன பண்ணுவோம், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் வர்றதுனால இங்கே நம்ம என்ன தான் யூஸ் பண்ண போகிறோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே யார் கூட மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு யோசிங்க. இப்போ ஏ பார்த்தோன்னா இட் இஸ் 3/1 மேட்ரிக்ஸ். ஓகேயா, பி மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் 2/3 மேட்ரிக்ஸ். இப்போ இதில் ஏ இன்ட்டு பி பாசிபிளா இல்லை பி இன்ட்டு ஏ பாசிபிளான்னு பாருங்களேன். ஏ இன்ட்டு பினா ஏவோட எண்டிங் பியோட ஸ்டார்டிங்காக இருக்கா, இல்லை. அப்போ பி இன்ட்டு ஏ தான் கரெக்டு. ஸோ அப்போது நான் பதில் என்னென்னா ஒரே லைன் தான். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் that is equal to, this is nothing but the product BA. B மேட்ரிக்ஸை ஏவோட மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ நான் பி மேட்ரிக்ஸை ஏவோட மல்டிப்ளை பண்ணுறேன். என்னோட பி மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் 2/3 மேட்ரிக்ஸ். 1000, 500, 5000, 3000, 1000, 10,000. Take product with the matrix 3/1 matrix. It is 40, 100, 50. ஸோ இப்போ இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறேன். இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 2/3. அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 3/1. ஸோ 2/3, 3/1. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் அப்போ என்ன மேட்ரிக்ஸ் வரும், இட் இஸ் 2/1 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ 2/1 மேட்ரிக்ஸ் போடுறேன். 2 ரோ இருக்க போது. ஃபஸ்ட் ரோ வித்
ஃபஸ்ட் காலம். அப்போ 1000 40 பெருக்கணும்னா 40,000. 500 100 மல்டிப்ளை பண்ணனா 50,000 ப்ளஸ் 5,000 50 பெருக்கணும்னா 5 5s are 25. அடுத்ததா 4 zeros. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் ரோ வித் திஸ் காலம் 3000 into 40. 3யும் 4ம் மல்டிப்ளை பண்ணும்போது 12 மாறும். இங்கே 3 0, அங்கே ஒரு 0. ஸோ அப்போ மொத்தம் டோட்டலி 4 0 ப்ளஸ் 1000 into 100. இதில் 3 0, அங்கே 2 0. அப்போ 5 0 ப்ளஸ் 10,000 into 50. அப்போ என்ன ஆகும்? 5. அதை ஆட் பண்ணி பார்க்குறோம். திஸ் இஸ் 2,50,000. திஸ் இஸ் 50,000. 2,50,000 50,000 சேரும்போது 3 lakhs மாறும். 3 lakhs ப்ளஸ் 40,000 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,40,000. ஸோ இப்போ 3,40,000. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 5 lakhs, இது ஒரு 1 lakh 6 lakh, இது ஒரு 1.2 1,20,000. அப்போ 5ம் 6 ஆகும். இது வந்து 7. ஸோ அப்போ 7,20,000 மாறும். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்டு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸுங்கிற சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இது, ஒய்ங்கிற சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இது. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா பைசாவில் இருக்குது. அப்போ பைசாவை ருபீஸ்க்கு மாத்திரம். வி நோ தட் 1 rupee equal to 100 paise. 1 rupee equal to 100 paise. அப்போது நான் இந்த அமௌண்ட்டை 100ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா அதுதான் என்ன கொடுக்கும்? அவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அப்போ வந்து amount spent in city X is nothing but rupees. இது 100ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த 2 0 கட் ஆயிரும். அப்போ 3,400. ஓகே, அதே மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் இன் சிட்டி ஒய் இஸ் நத்திங் பட் இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் 2 டிஜிட் கட் ஆகிடும். அப்போ வி ஆர் ஹேவிங் rupees 7,200. ஸோ இதுதான் என்னென்னா ஒவ்வொரு சிட்டிலையும் டிஃப்ரெண்ட் மோட்ஸில் அவங்க பிரச்சாரம் பண்ணால் கூட மொத்தத்தில் ஆகிற செலவு இவ்வளோதான். ஓகேயா? Exercise 3.2, problem number 20. The question is, the bookshop of a particular school has 10 dozen chemistry books, 8 dozen physics books, 10 dozen economics books. Their selling prices are rupees 80, rupees 60 and rupees 40 each respectively. Find the total amount the bookshop will receive from selling all the books using the மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா. ஓகே, யூஸிங் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா. ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது கொடுத்துருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த புக் ஷாப்போட ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது என்னென்ன புக்ஸ் அவைலபிளாக இருக்குது? கெமிஸ்ட்ரி புக்கு, ஃபிசிக்ஸ் புக்கு, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டசன்ஸில் இருக்குது. We know that 1 dozen is nothing but 12. ஸோ அப்போ இப்போ பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி புக்கு பார்த்தோன்னா 10 டசன்னு சொல்லும்போது அப்போ என்ன கிடைக்கும்? 10 into 12, தட் இஸ் 120 புக்ஸ் வந்து அந்த புக் ஷாப்பில் இருக்குது. சிமிலர்லி ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா 8 டசன். 8 டசன்னு சொல்லும்போது 8 into 12, தட் இஸ் 696 புக்ஸ் வந்து அந்த புக் ஷாப்பில் இருக்குது. எக்கனாமிக்ஸ் புக் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 10 டசன். அப்போ 10 into 12 becomes it is 120. அப்போ அந்த புக் ஷாப்பில் இருக்கக்கூடிய புக் ஸ்டாக் வந்து 120 கெமிஸ்ட்ரி புக்ஸ், 96 ஃபிசிக்ஸ் புக்ஸ், எக்கனாமிக்ஸ் புக்ஸ் வந்து 120 இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அஸ் அ மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நான் வந்து புக்ஸ் ஸ்டாக் மேட்ரிக்ஸ் அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏவை எடுக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இது எப்படி ரோ வைஸ் எடுக்கணுமா இல்லை காலம் வைஸ் எடுக்கணுமாங்கிறத டிசைட் பண்ணணும். எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு புக்கோட ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இங்கே ஒரு புக்கோட ப்ரைஸ் 80 rupees கொடுத்துருக்காங்க. ஒரு புக்கோட ப்ரைஸ் 80 rupees அப்படின்னா
அப்போ இங்கே மொத்தம் 120 புக்கு இருக்குது. அப்போ என்ன செய்வோம், 120ஓட இந்த 80 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 120 இந்த நம்பர் ஆஃப் புக்ஸை வந்து ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸாக எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ மொத்தம் டோட்டலி வி ஆர் ஹேவிங் 3 புக்ஸ், 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ். அப்போது கெமிஸ்ட்ரி புக்கு, ஃபிசிக்ஸ் புக்கு, எக்கனாமிக்ஸ் புக்கு. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 120, 96, அகைன் 120. ஓகே, காரணம் என்னன்னு புரியுதா? ஒரு புக்கோட விலை 80 ரூபான்னு சொல்லும்போது 120 புக்குக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 120 கூட தான் 80 கூட 120 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது இது ஹரிசாண்டலாக இருந்தால் தான் இது கூட மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து புக் ஸ்டாக் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து செல்லிங் ப்ரைஸ் மேட்ரிக்ஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மேட்ரிக்ஸ் ஸோ செல்லிங் ப்ரைஸ் மேட்ரிக்ஸை பின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது ரோ வைஸ் எழுதுனதுனால இதை வேர்ட்டிக்கலாக காலம் வைஸ் எழுதிக்கிறேன். ஸோ அமௌண்ட்ஸ் ஆர் 80, 60, 40. இது கெமிஸ்ட்ரி புக்கு கூடிய காஸ்ட்டு, இது ஃபிசிக்ஸ் புக்கோட காஸ்ட்டு, இது எக்கனாமிக்ஸ் புக்கோட காஸ்ட்டு. இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் த புக் ஷாப் வில் ரிசீவ் ஃப்ரம் செல்லிங் ஆல் த புக்ஸ். எல்லா புக்ஸையும் விற்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ செல்லிங் அமௌண்ட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஐ நீட் டோட்டல் அமௌண்ட் வேல்யூ. ஸோ டோட்டல் அமௌண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு புக்கோட விலை 80 ரூபா. அப்போ 120 புக்கு கண்டுபிடிக்கணும் போது A இன்ட்டு B ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ் 1 row 3 column. ஓகே, 1 row 3 column மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் 3/1 மேட்ரிக்ஸ். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ A மேட்ரிக்ஸ் நான் எழுதிக்கிறேன். இட் இஸ் 120, 96, 120. இதை வேர்ட்டிக்கலாக எழுதும்போது 80, 60, 40. ஸோ கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ கிடைக்க போகிறதும் ஒரு ரிசல்டன்ட் 1/1 மேட்ரிக்ஸாக இருக்கும். 120 இன்ட்டு 80. ஸோ 120 இன்ட்டு 80 ப்ளஸ் 96 இன்ட்டு 60 ப்ளஸ் 120 இன்ட்டு 40. இப்போ இந்த அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணால் வேலை முடிஞ்சது. அதுதான் டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை த புக் ஷாப். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 12ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 96 வரும். ஸோ 96 மறுபடியும் 00. இங்கே 96ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. 6 6 ஆர் 36, ரிமைனிங் 3 இருக்குது. 9 6 ஆர் 54, 54 ரிமைனிங் 3 இருக்குது. 54னா அப்போ 57, எக்ஸ்ட்ரா ஒரு 0 போடணும். அடுத்து ப்ளஸ் 120 இன்ட்டு 40, 12ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 48, பக்கத்தில் 00 போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணோன்னா வேலை முடிஞ்சது. இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், லாஸ்ட் டிஜிட் 0, அடுத்த டிஜிட் 6, 8 7 சேர்ந்து 15, 15 + 6 becomes 21, ரிமைனிங் 2, 6, 11, 20. ஸோ இப்போ the answer is 20,160. ஸோ அப்போ therefore total amount received by the shop is nothing but rupees 20,160. okay, so rupeesக்கு இந்த சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ அமௌண்ட் அந்த டோட்டல் புக்ஸ் அந்த எல்லா புக்ஸையும் நம்ம விற்கும் போது இவ்வளோ அமௌண்ட்டு தான் அந்த ஷாப் ஓனருக்கு கிடைக்கும். ஓகேயா? எக்ஸசைஸ் 3.2 ப்ராப்ளம் நம்பர் 19. The question is, a trust has rupees 30,000 that must be invested in 2 different types of bonds. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 30,000 ரூபாயை என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமான பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. The first bond pays 5% of interest per year. ஃபஸ்ட்டு பாண்டில் 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. செகண்ட் பாண்ட் pays 7% interest per year. So, for using matrix multiplication, determine how to divide rupees 30,000 among the 2 types of bonds. If the trust fund must obtain an annual total interest of, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 1,800 and 2,000 rupees. அப்போ அதாவது இப்போ கொஷின் என்னென்னா, ஒரு 30,000 ரூபாய் பணத்தை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஒரு பார்ட்டை வந்து 5% இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியும், இன்னொரு பார்ட்டை 7% இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியும் போட போகிறோம். அப்படி போட்டுட்டு நமக்கு ஆனுவலாக வரக்கூடிய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 1,800 ரூபா
வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாண்டில் எவ்வளோ பணம் போட்டிருக்கணும், செகண்ட் பாண்டில் எவ்வளோ பணம் போட்டிருக்கணும். அதே மாதிரி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 2000 ரூபாய் வரணும்னா ஃபஸ்ட்டு பாண்டில் எவ்வளோ பணம் போட்டிருக்கணும், செகண்ட் பாண்டில் எவ்வளோ பணம் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே. ஸோ இப்போ நான் இப்போ 30,000 ரூபாயை எப்படி பிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, எக்ஸுன்னு சொல்லி ஒரு ருப்பீஸ் வச்சுக்கிறேன். எக்ஸ் ருப்பீஸ் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பாண்டில் போடுறதா எடுத்துக்கிறேன். ஓகே. அப்போது அப்போ செகண்ட் பாண்டில் எவ்வளோ ருப்பீஸ் போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 மைனஸ் எக்ஸ். ஏன்னா மிச்ச பணத்தை தான் அங்கே போட போகிறோம். ரைட்டா? ஸோ அப்போது எக்ஸ் அமௌண்ட் இட் இஸ் இன்வெஸ்டட் இன் பாண்டு. ஃபஸ்ட்டு பாண்டுன்னு போட்டோன்னா 30,000 மைனஸ் எக்ஸு தான் என்னது, செகண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. இப்போ அதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, லெட் எக்ஸ் பி த அமௌண்ட் invested in bond 1. ஸோ ஃபஸ்ட்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கிளியராக நமக்கு என்ன தெரியும், 30,000 மைனஸ் எக்ஸ் இஸ் த அமௌண்ட் invested in bond 2. இவ்வளோ அமௌண்ட்டு தான் பாண்டு 2ல் போட்டிருப்போம். அப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டியவும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஸ் அ மேட்ரிக்ஸாக எழுத ட்ரை பண்ண போகிறேன். ஸோ லெட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ். இப்படி வேர்ட்டிக்கலாக எழுதிக்கிறேன். எக்ஸ் 30,000 மைனஸ் எக்ஸ். இது ஃபஸ்ட்டு பாண்டில் போட்ட அமௌண்ட்டு, இது செகண்ட் பாண்டில் போட்ட அமௌண்ட்டு. லெட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ் எக்ஸ். இதுக்கு பேர் என்ன பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னா இன்வெஸ்டிங் அமௌண்ட் மேட்ரிக்ஸ். இன்வெஸ்ட் அமௌண்ட் மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டேன். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு பாண்டுக்கு நமக்கு எவ்வளோ ருப்பீஸு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களா, 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. செகண்ட் பாண்டு கிவ்ஸ் 7% இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். லெட் கேபிட்டல் பி ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாண்டுக்கு 5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் பாண்ட் இட் கிவ்ஸ் 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு பேர் என்னது, இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜை மாற்றணும் அப்படின்னா நான் எப்படி எழுதிக்கலாம், அப்போ பி எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/100 7/100ன்னு மாறும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆனுவல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ இப்போ ஆனுவல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட், நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஸோ ஆனுவல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை பி மேட்ரிக்ஸ் பை ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏன்னா நமக்கு மொத்தமாக நம்ம 30,000 ரூபா பணம் டெபாசிட் பண்ணும்போது அது எவ்வளோ அமௌண்ட்டு அது கொடுக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பி இன்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னோட பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன் 5/100 7/100. பக்கத்துலேயே ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். என்னோட ஏ மேட்ரிக்ஸ் வேர்ட்டிக்கலாக எக்ஸு 30,000 மைனஸ் எக்ஸுன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரோவை காலமால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 5x டிவைடட் பை 100 ப்ளஸ் 7/100 இன்ட்டு 30,000 மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான் என்னென்னா என்னோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் மை டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. இவ்வளோ ருப்பீஸ் தான் நமக்கு என்னவா கிடைக்கும்னா அஸ் அ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்க போகுது. இப்போ நம்மளோட கொஷின் என்னென்னா, இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 1800 இருக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கணும், அமௌண்ட்ஸை எப்படி பிரிக்கணுங்கிறது தான் நம்மளோட அடுத்த கொஷின். ஸோ அப்போ அதை அடுத்ததாக பார்க்கலாம். வென் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1800 இருந்தது அப்படின்னா, டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்போ தான் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 5x டிவைடட் பை 100 ப்ளஸ் 7/100 இன்ட்டு 30,000 மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1800. இப்போ ரெண்டுலேயுமே பேஸில் 100 இருக்குது. அப்போ காமனாக எடுத்து அந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அப்போ ஐ ஹாவ் 5x
plus 7 into 30,000 minus x, that is equal to 1800 into 100. இப்போ இந்த 7ஆல் உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 5x plus 7 3s are 21. ஸோ இப்போ 2,10,000 minus 7x, that is equal to இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1,80,000. ஓகேயா? ஸோ இப்போ இந்த 5xும் 7xும் சேர்ந்து என்ன ஆகும்? மைனஸ் 2xாக மாறும். ஸோ இப்போ 2,10,000 minus 2x is equal to 1,80,000. இப்போ இந்த 2x நெகட்டிவாக இருக்குது, அதை அந்த சைடு கொண்டு போயிருங்க. இந்த நம்பரை லெஃப்ட் மூவ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது we are having 2x value is 2,10,000 minus 1,80,000. So that is equal to 2x is equal to 2,10,000 இருந்து 1,80,000 subtract பண்ணா we are having 30,000. So from this x value should be equal to 15,000. அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன? first bondல investing amount in bond 1ல நான் போட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 15,000. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்டிங் அமௌண்ட் இன் பாண்டு 2ல எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படின்னா எக்ஸ் என்னவோ அதை 30,000லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 30,000லேருந்து 15,000 சப்ராக்ட் பண்ணால் அகைன் அதுவும் 15,000 தான். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் இன் ஃபஸ்ட்டு கேஸ் என்னோட ஆனுவல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 1,800 வரணும் அப்படின்னா நான் பிரித்து போட வேண்டியது என்ன? பாண்டு 1லையும் 15,000 போட்டிருக்கணும், பாண்டு 2லையும் 15,000 போட்டிருக்கணும். ஓகேயா? ஈக்குவலாக பிரித்து போட்டோம்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும்? 1,800. அடுத்த கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வென் ஆனுவல் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து 2,000 rupees நமக்கு வேணும். அப்போ 2,000 rupees வேணும் அப்படின்னா நம்மளோட டோட்டல் அமௌண்ட் 30,000 எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணணும்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்போ தான் நம்ம வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5x டிவைடட் பை 100 ப்ளஸ் 7/100 இன்ட்டு 30,000 மைனஸ் எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 2,000. இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுலேயுமே டினாமினேட்டரில் 100 இருக்குது. அப்போ அதை காமனாக எடுத்து அந்த சைடு மூவ் பண்ணிடலாம். அப்போ we are having 5x plus 7 into 30,000 minus x, that is equal to 2,000 into 100. ஸோ இப்போ இந்த 7ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ரைட் சைடை ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 5x ப்ளஸ் 7 3s are 21. அப்போ 2,10,000 வருது. minus 7x is equal to 2,000 into 100 என்ன வரும்? it is 2 lakhs. இப்போ அடுத்ததா எக்ஸ் டேர்ம்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. 5x minus 7x becomes minus 2x. அப்போ 2,10,000 minus 2x, that is equal to 2 lakhs. இப்போ இந்த 2x அந்த சைடு கொண்டு போயிடுங்க, இந்த 2 lakhs இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ யூ ஆர் ஹேவிங் 2x வேல்யூஸ் 2,10,000 minus 2 lakhs. So from this 2x value is simply 10,000. From this x value is equal to 5,000 rupees. ஓகேயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, இன்வெஸ்டிங் அமௌண்ட் இன் பாண்டு 1ல அப்போ நான் எவ்வளோ ரூபா ஃபிக்ஸ் பண்ணணும்? 5,000 ரூபாய் போட்டால் போதும். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கூட வேணும், 2,000 ரூபாய் வேணும். அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பாண்டு 1ல 5,000 rupees போட்டுட்டு பாண்டு 2ல அப்போ எவ்வளோ போடணும்? 30,000லேருந்து இந்த 5,000 கழித்து மிச்ச பணம் எல்லாத்தையும் பாண்டு 2ல போட்டுறேன். ஸோ 30,000லேருந்து 5,000 சப்ராக்ட் பண்ணால் 25,000. அப்போ மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட்டை பாண்டு 2ல போடும்போது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளோட டோட்டல் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 rupees-ஆக மாறும். Miscellaneous exercise problem number 7. So the question is, a manufacturer produces 3 products XYZ which he sells in 2 markets. Annual sales are indicated below. ஸோ இப்போ இதை வந்து ஒரு டேட்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கெட்டில் அவரோட பொருட்களை விற்கிறாரு.
ஒவ்வொரு பொருட்களுக்கும் மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொருட்கள். இதெல்லாம் என்னென்னா ஆனுவல் சேல்ஸ் வேல்யூ, எவ்வளோ பொருள் வந்து விற்றுருக்கு அப்படின்ற மாதிரி. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த யூனிட் சேல் ப்ரைஸ் ஆஃப் XYZ ஆர் rupees 2.50, rupees 150 and 1 rupee respectively, find the total revenue in each market with the help of the matrix algebra. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the unit cost of the above 3 commodities are rupees 2, rupees 1 and rupees 50 paise respectively, find the gross profit. அதாவது 3 விதமான பொருட்களை 2 மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அதை விற்கக்கூடிய விலை வந்து 2.50, 1.50, 1 rupee. அதோட காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ சேல்ஸ் ப்ரைஸும் கொடுத்தாச்சு, காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் ரெவின்யூன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த கிராஸ் ப்ராஃபிட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ப்ராஃபிட்டுங்கிறது எப்போ கிடைக்கும்? நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு விற்றோம் அதிலிருந்து மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேயா? ஸோ இதை ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் கேபிட்டல் ஏங்கிறத என்னோட ஆனுவல் சேல்ஸ் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ லெட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்குற அதே மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கிறேன். அஸ் அ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000, 10,000, 2,000, 18,000, 6,000, 20,000, 8,000. ஓகேயா? ஸோ இது ஆக்சுவலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆனுவல் சேல்ஸ் அமௌண்ட்டை சொல்லுது. ஆனுவல் சேல்ஸ் ப்ராடக்டோட சேல்ஸ் அளவை சொல்லுது. ஆனுவல் சேல்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேயா? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரோஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு மார்க்கெட்டில் என்னென்ன எவ்வளோ அளவு விற்பனையாக இருக்குது. ஸோ காலம் வேல்யூஸ் எதை சொல்லுது அப்படின்னா, ப்ராடக்டோட அளவு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த குவான்டிட்டி எடுத்தோம்னா 20,000ங்கிறது என்ன அர்த்தம்? செகண்ட் மார்க்கெட்டில் ஒய் ப்ராடக்டோட சேல்ஸ் அளவு 20,000 ப்ராடக்ட்ஸ் விற்றுருக்கு. இந்த 18,000ஓட மீனிங் என்ன? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இசட் ப்ராடக்டோட சேல்ஸ் குவான்டிட்டி. ஓகேயா? ஸோ அப்போ இதுதான் என்னோட ஆனுவல் சேல்ஸ் மேட்ரிக்ஸ். நான் நெக்ஸ்ட்டு அடுத்ததாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சேல்ஸ் ப்ரைஸுக்கு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் கேபிட்டல் பியை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, சேல்ஸ் யூனிட் சேல்ஸ் ப்ரைஸ் மேட்ரிக்ஸ். ஒவ்வொரு பொருளோட விற்பனை விலையை நான் என்னவா எடுத்துக்கிறேன்? அஸ் அ மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதை வேர்ட்டிக்கலாக எழுதிக்கிறேன். ஸோ வேர்ட்டிக்கலாக எழுதும்போது என்ன ஆகும்? 2.50, 1.50, 1 rupee. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா, முதல் பொருளோட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட ப்ரைஸ் வேல்யூ, இது செகண்ட் ப்ராடக்டோட விற்பனை விலை, இது தேர்டு ப்ராடக்டோட செல்லிங் ப்ரைஸ். ஓகே? இதெல்லாம் என்னது? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் யூனிட் ஆர்டிகிள்ஸ். ஓகேயா? இப்போது நமக்கு என்ன தெரியும்? இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எவ்வளோ ரெவின்யூ வந்தது, டோட்டல் ரெவின்யூ எவ்வளோ கெட் பண்ணோம் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே நேரத்தில் நான் இன்னொரு மேட்ரிக்ஸும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் கேபிட்டல் சி ஈக்குவல் டு அகைன் இதே மாதிரி ஒரு வேர்ட்டிக்கல் மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, யூனிட் காஸ்ட் ப்ரைஸ் மேட்ரிக்ஸ். யூனிட் காஸ்ட் ப்ரைஸ் மேட்ரிக்ஸ். அதாவது ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாங்குகிறோம் இல்லையா? இப்போ எக்ஸுங்கிற பொருளை நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம், அந்த கடைக்காரர் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருப்பாருங்கிறத அஸ் அ மேட்ரிக்ஸாக எழுதிக்கிறேன். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் 210.50. என்ன 50 பைஸுங்கும் போது 0.50 எழுதுனா போதும். ஓகே? ஸோ இதை கூட 1.00 போட வேண்டாம், சிம்பிளி 1ன்னு போட்டுக்கிட்டாலே போதும். ஓகே? ஸோ அப்போ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எக்ஸ் ப்ராடக்ட், ஒய் ப்ராடக்ட், இஜெட் ப்ராடக்டோட வாங்கின விலை. அப்போ இதையும் கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஒரு பொருள் எக்ஸ் பொருளை 2 rupeesக்கு வாங்கி அவங்க சேல்ஸ் பண்ணது எவ்வளோ? 2.5 rupeesக்கு விற்றுருக்காங்க. அதே மாதிரி 0.50 50 பைஸ்க்கு ஒரு ப்ராடக்டை வாங்கி 1 rupeeக்கு விற்றுருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, டோட்டல் ரெவின்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டோட்டல் ரெவின்யூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். டோட்டல் ரெவின்யூ
டோட்டல் ரெவின்யூனா என்ன? நமக்கு இந்த பொருட்களை விற்கும்போது நமக்கு எவ்வளோ பணம் கையில் கிடைக்குது. அப்போ சேல்ஸ் மேட்ரிக்ஸையும் இதையும் தான் ப்ராடக்ட் பண்ணணும். என்னோட ஆனுவல் சேல்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் 2/3 மேட்ரிக்ஸ். சேல்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் 3/1 மேட்ரிக்ஸ். இதுவும் 3/1 மேட்ரிக்ஸ். அப்போ எது தான் பாசிபிள்? ப்ராடக்ட் ஏபி தான் பாசிபிள். ஸோ ஏபி ப்ராடக்ட் எடுக்கிறேன், ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். தட் இஸ் 10,000, 2,000, 18,000, 6,000, 20,000, 8,000 into vertical matrix 2.50, 1.50, 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா we get total revenue in each market. ஸோ இப்போ இந்த ரோவை இந்த காலத்தால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா I am having 10,000 into 2.50. ஸோ இப்போ 10,000 into 2.50 plus 2,000 into 1.50. ஸோ 2,000 into 1.50 plus 18,000 into 1. ஸோ 18,000 into 1 is 18,000. அதே மாதிரி செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம் 6,000 into 2.50 plus 20,000 into 1.50. 20,000 into 1.50 plus 8,000 into 1 becomes 8,000. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ இதை கிராஸ் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும்னா இதில் இருக்கிற 2 ஜீரோவை யூஸ் பண்ணும்போது இது நகன்றோம். அப்போ ஃபஸ்ட்டு அமௌண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 250, மறுபடியும் 00 ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி இந்த 2 ஜீரோஸை யூஸ் பண்ணும்போது பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். அப்போ 150 into 20 வரப்போது 150 into 20. 150 2ஆல் பெருக்கணும்னா 300 வரும். அப்போ அகைன் ஒரு 0 ப்ளஸ் 18,000. அதே மாதிரி இங்கே கேல்குலேஷன் பண்ணும்போது 2 ஜீரோவை வச்சு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 60யவும் 250யவும் பெருக்கணும். 250 இன்ட்டு அப்போ இது என்ன ஆகும்னா 250 into 16 வரப்போகுது. 00க்கு 00 உட்கார வச்சுருவோம். 6ஐயும் 25ஐயும் பெருக்கிறேன். 6 5s are 30, ரிமைனிங் 3, 6 12, 13 14 15. ஸோ 15 ப்ளஸ் இப்போ 2 ஜீரோஸை நகட்டிட்டோம்னா என்ன கிடைக்கும்? இது 150 மாறிடும். இங்கே 200 இருக்கும். அப்போ இங்கே 2 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ. அப்போ 3 ஜீரோ. 2ஐயும் 15ஐயும் ப்ராடக்ட் பண்ணோன்னா 30,000. ஸோ ப்ளஸ் 8,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா வேலை முடிஞ்சது. 25,000 ப்ளஸ் 3,000 becomes 28,000. அடுத்து 38,000, 46,000. ஸோ 46,000. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 15,000 ப்ளஸ் 30,000, 45,000. 45 ப்ளஸ் 8,000, 53,000. அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் கிடைச்ச ரெவின்யூ, செகண்ட் மார்க்கெட்டில் கிடைச்ச ரெவின்யூ அமௌண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ரெவின்யூ அப்டைன்ட் இன் ஃபஸ்ட்டு மார்க்கெட் அண்ட் தென் செகண்ட் மார்க்கெட். அப்போது ஒரு பொருளை வந்து எத்தனை பொருள் விற்கிறோன்றதை கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பொருளோட சேல்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா டோட்டல் ரெவின்யூ அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததாக நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் கேட்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட் இஸ் த கிராஸ் ப்ராஃபிட்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் எப்போ கண்டுபிடிக்க முடியும்? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அடுத்ததாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது டோட்டல் காஸ்ட் மேட்ரிக்ஸ். டோட்டல் காஸ்ட், பொருளோட காஸ்ட்டு எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் என்னோட கையில் இருக்கக்கூடிய பொருளோட மேட்ரிக்ஸ், அந்த ப்ராடக்டோட ஆனுவல் அந்த சேல்ஸ் ப்ராடக்டோட அளவையும் காஸ்ட் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். தட் இஸ் யூ ஹாவ் டு மல்டிப்ளை A into C. ஸோ A மேட்ரிக்ஸ் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் த மேட்ரிக்ஸ் 10,000, 2,000, 18,000, 6,000, 20,000, 8,000. சி மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா அந்த பொருளோட யூனிட் காஸ்ட். ஸோ யூனிட் காஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது இட் இஸ் 2 rupees,
₹1.50. ஓகே, இப்போ இதையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா டோட்டல் காஸ்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறேன், இந்த ரோவை இந்த காலத்தால். அப்போ 10,000 into 2 becomes 20,000 ப்ளஸ் 1 into 2,000 என்ன ஆகும்? 2,000 ப்ளஸ் இது 0.50 போது ஹாஃப்னு வச்சுக்கலாம். அப்போ 18,000ல் ஹாஃப் என்ன? 9,000. லாஸ்ட் ரோ வித் திஸ் காலம் 6,000 into 2 becomes 12,000. 20,000 into 1 becomes 20,000. 8,000 into 0.50 ஆஃப்னு வச்சுட்டோம்னா இதில் பாதி போட்டால் போதும். அப்போ 4,000. ஸோ இப்போ இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா we are having 20,000 plus 2,000 22,000. 22,000 plus 9,000 என்ன வரும்னா it is 31,000. So 31,000. 12 plus 20,000 becomes 32,000. 32 plus 4 becomes 36,000. அப்போ இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்லேயும் செகண்ட் மார்க்கெட்லேயும் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம செலவு பண்ண காசு. ஓகேயா? வேல்யூ கிராஸ் ப்ராஃபிட் ஃபார்முலா இஸ், ப்ராஃபிட்டுங்கும் போது எப்பயுமே அது எப்படி கிடைக்கும்? டோட்டல் ரெவின்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். டோட்டல் ரெவின்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். ஸோ நம்ம டோட்டல் ரெவின்யூ ஏற்கனவே முன்னாடியே எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் 46,000 and 53,000 மைனஸ் 31,000 36,000. ஸோ இப்போ இது பார்க்கும்போதே தெரியும், இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் சப்ராக்ட் பண்ணோன்னா வி கெட் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ 46,000லேருந்து 31,000 சப்ராக்ட் பண்ணோன்னா வி ஆர் ஹேவிங் 15,000. 53லேருந்து 36 சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 17,000. ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில், இது செகண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட் அமௌண்ட்டு.